ஓம் நம சிவாய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதே கர்ம பதிவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இன்னைக்கு எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஏற்கனவே கர்மா எப்படி கழியும் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசணும். இப்போது ஒரு நட்சத்திரமும் ஒரு கர்ம பதிவு வாங்கிட்டு தான் பிறக்கிறாங்க. ஒரு நட்சத்திரக்கும் ஒரு கர்ம பதிவு கட்டாயம் உண்டு. அப்படி வரும் பட்சத்தில் யாரால நமக்கு தீங்கு வரும், அவங்களால தான் நமக்கு நன்மையும் வரும், அவங்களால தான் நமக்கு தீமையும் வரும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் எதையாவது கேட்டுட்டு அது எனக்கு என்னுடைய வியூ பாயிண்டில் அது எனக்கு கொஞ்சம் சரின்னு பட்டுது அப்படின்னா தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்படி எனக்கு இது சரின்னு பட்டுது, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். சரிங்களா? ஒரு கர்ம பதிவு, செவ்வாய் கர்மா இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும். அது மாதிரி புதன் கர்மா இருக்கும் நட்சத்திரங்களுக்கு. எல்லாமே சூரிய கர்மா, குரு கர்மா, இந்த மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு கர்மா கட்டாயம் உண்டு. அந்த கர்ம பதிவின் கீழே தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அதுக்குரிய இதை அவங்க அனுபவிப்பாங்க. அது வேறு விஷயம். நல்லது கெட்டது எல்லாமே வரும். இப்போது நாம் என்ன சொல்கிறோன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தரை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, யாரை பற்றியுமே. ஈவந்தோ கூட பிறந்தவங்களா இருந்தால் விட சரி, உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் தங்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க நம்மளை சுற்றி, இல்லையா? இப்படி சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலியில் எவ்வளவோ நல்லது கெடுதல் நடக்காத ஃபேமிலியே இல்லைங்க. எல்லா குடும்பத்துலேயுமே ஒரு கெடுதல் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ஏதாவது ஒரு கெடுதல் இருக்கும். ஸோ அதை பற்றி நாம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க குடும்பத்தில் என்ன கர்மாவனாலும் அவங்க அதை அனுபவிக்கிறாங்க, நமக்கு தெரியாது. அந்த அவங்க அனுபவிக்கிற அந்த இதை நாம் பேசவே கூடாது. அதை பற்றி அதான் காசிப் சொல்கிறாங்கல்ல, புரளி பேசுறது. அவங்க வீட்டில் இப்படி, இவங்க வீட்டில் இப்படி, அவன் அப்படி போயிட்டான், இவங்க இப்படி சேர்த்துட்டாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு அது நோயே கூட, அவங்களுக்கு இந்த நோயாக வருது, ஐயோ அந்த குடும்பமா, அப்படிலாம் பேசக்கூடாது. பேசுறதுனால என்ன பிரச்சனை வரும்னா, அந்த கர்மாவை நாம் வாங்கி போமா. எவ்வளோ பயமாக இருக்குது பார்த்தீங்களா? தேவையா நமக்கு? நம்ம வீட்டில் நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம கர்மா உண்டு. நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை அனுபவிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? அவங்களுக்கு என்ன வந்தது, இவங்களுக்கு என்ன வந்தது, இவங்களுக்கு என்ன ஆச்சு, இதை மாதிரிலாம் பேசிக்கிட்டு அவங்க கர்மாவை நம்ம வாங்கிக்கணுமா? தேவையா? இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். கர்மாவின் தாக்கம் எப்படி எந்தெந்த ரூபத்தில் வருதுன்னு பாருங்கள். ஏற்கனவே நாம் வாங்கி வந்த கர்மா ஒன்று இருக்குது. இதில் நாம் இந்த மாதிரிலாம் மற்றவங்களை பற்றி பேசி, மற்றவங்களை பற்றி இகழ்வாக பேசி அந்த கர்மாவே அவங்ககிட்டேருந்து கொஞ்சமாக வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? வேண்டாங்க. இதோ